காமாட்சியக்கா, எத்தனை கட்டு வீடு கட்டி இருக்கிய? ஏட்ட நான் இன்னைக்கு காலையில இருந்து சுத்தி சுத்தி 2 கட்டு தான் கட்டி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா பிள்ளைகள் கூடயே நேரத்தை ஓட்டிட்டு இருந்திருக்கம்ட்ட. ஏக்கோ நான் 3 கட்டு முடிச்சிட்டேங்கோ இன்னைக்கு. சரி சுத்துங்க. சொல்ல வந்துட்டா. நாளைக்கு நம்ம அவளை விட அதிகமா சுத்திரணும். குண்டம்மாக்கோ, நீங்க எத்தனை கட்டுக்கோ சுத்திருக்கிய? கதை பேச பேச கண்டுக்க மாட்டேங்குதிய? அடக்கிருக்கி, நான் இன்னைக்கு ஒரு 10 கட்டு போல சுத்திருப்பேன்னு நினைக்கம்ட்ட. நீ ஏன் சுத்தல இன்னைக்கு? ஏக்கோ 10 கட்டு சுத்திட்டீங்களா? நான் 2 நாக்கு முடிச்சிருக்கேன். நான் சீக்கிரம் கட்டுதே, நீங்க கதை விட்டுட்டுருங்க. மண்டை வெடிச்சே சித்திருவோம். நமக்கு ஆளுநர்னு ஒரு கட்டு கூட கட்டி முடிக்கல. ஏக்கோ நான் உங்க கூட தானக்கோ கதை விடுறதுக்கு காலையில இருந்தே வேலையை முடிச்சுட்டு இப்ப வந்திருக்கேன். யாரும் கதை விட மாட்டேங்குது என்கிட்ட. ஏட்ட நாங்க இன்னைக்கு ஒரு கட்டு கூட நானும் சுத்தி முடிக்கலட்ட. சுத்திட்டு கதை பேசம்ட்டேன். அண்ணா தொப்பதள்ளி வந்துட்டா, அவன் உனக்கு கம்பெனி கொடுப்பா. தொப்பதள்ளிங்க வா. என்னக்கா மிந்திய வந்துட்டு போல எல்லாரும்? ஆமாட்ட, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னதான் வந்திருப்போம். வா, பக்கத்து வீட்டுக்காரி லட்சுமி அவளை எங்க? என்னைக்கு டான்னு வந்துருவா, இன்னைக்கு ஆளை காணும். எக்கோ அவ வீட்டுல ஏதோ பிரச்சனை போல, பாத்திரத்தெல்லாம் தூக்கி மாப்பிள்ளக்காரையும் எரிஞ்சிட்டு இருந்தான். எதுக்கு சண்டை? எக்கோ ஒன்னும் தெரியலக்கோ. வீட்டுல போய் நாங்க கேட்டு புருஷன் இன்னும் கொஞ்சம் அடிச்சிடக்கூடாது பத்தியில. தொப்பதள்ளி ஆமாட்ட, கிறுக்கில் ஏதோ பண்ணி விட்டாலும் பண்ணி விட்டுருவோம் அந்த அக்காளை. இனி எப்பம்ட்டே வருவாவிய? எக்கோ நான் வரும் முதல்ல கொஞ்சம் சவுண்டு கம்மியா தான் இருந்து, கதை கூடதுக்கு இப்போ ஓடி வந்துருவாவல்ல, வருவான்னு தான் நினைக்கேன். அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது கடவுளே. இட்டு மலரி, நீ எங்க இங்க வந்தா? எம்மா, நீ இங்க கதை பேச வந்தா, நான் வீட்ல ஒத்திக்கலாம இருக்கேன். ஏட்ட நீ இங்க வந்து என்னட்ட பண்ண போறா? வீட்ல போய் இருட்ட. யாங்கோ மலர திட்டுறிய? ஏட்ட நம்ம கூட இருந்து கதை கேட்டு வர கெட்டு போயிடுவாட்ட. நான் கெட்டு போக மாட்டேமா. மலரி வீட்டுக்கு போ. அதுக்கு நான் வெளியே வந்தாலே பிடிக்காது, 1க்கு 2 ஏதாவது சொல்லும். இவன் அதுக்கு வேணும்னு இங்க வந்து சொல்லுவாங்க. நீங்க சண்டை போடாதுங்கக்கோ. கேமா நான் இங்க புடிச்சு கொண்டு உட்கார வச்சு கதை விட வச்சிருக்கியா? நீ தான் இங்க வந்து இருக்கா. உங்க மாமியாரெல்லாம் எங்களை ஏசிட்டு இருக்க கூடாது. எக்கோ கோபடாதுங்கக்கோ. ஏல தூர போய் அங்க நின்னு விளையாடல. நானும் சும்மா தானே இருக்கேன். அண்ணன் கூட விளையாடட்டா? இல்ல நீ விளையாட கூடாது, மூடிட்டு வீட்டுக்கு போட்ட. மலரு நீ அங்க வா, நம்மகிட்ட சேர்ந்து விளையாடுவோம். எங்க அம்மைக்கு தெரிஞ்ச அடிப்பா. தெரியாம நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி. கேமா பையன் பெரிய வில்லனா இருப்பான் போலயே. ஆமாக்கோ, எப்படி அமைதியா பொண்ணு உசார் பண்ணி கூட்டு போறான் பத்தில. ஏக்கோ சும்மா இருங்க, அங்க காது தேவை கேட்டாம. ஏக்கா உங்க தெருவுல ஏதோ ஒரு பிள்ளை ஓடி போயிட்டாம. எங்க தெருல தானே? ஆமாட்ட, ஒரு பிள்ளை நல்லா இருக்கும் பத்துக்க, பார்க்கவே அழகா இருக்கும். அந்த பிள்ளை ஒரு குழுவம் பையன் கூட போய் ஓடி போயிட்டுட்டேன். ஆமாக்கோ, அந்த பையன் வந்து எங்களுக்கு சொந்தம் வரும். ஒரு வேலைக்கும் போக மாட்டானா, வீட்டில் கிடந்து சோத்தை தின்னுட்டு இருப்பானா. அவ அம்மா தான் குளத்து வேலைக்கு போவோமா. என்னத்தை தான் பண்ணி குடும்பத்தை நடத்த போறாலும் அந்த பிள்ளை வீட்டில் இருக்கும் போல எவ்வளோ நல்லா இருந்து. அந்த பிள்ளைக்கு அப்பா வந்து பாசமா பார்த்து பார்த்து வளர்த்தாவிட்ட, இப்படி பண்ணிட்டு அந்த பையன்கிட்ட போய் இனி எப்படி அவன் நல்லா இருப்பான்? அவன் வேலைக்கும் போக மாட்டான், சோலைக்கும் போக மாட்டான், வீட்டில் அந்த கட்டில் கிடந்து தும்பானான். என்னத்தை பண்ண போறாவளோ? நகையும் ஒன்றும் அங்கே கிடையாது. அது இன்னும் ஒரு 10 மாசத்துல சரியா இருக்கும். பிள்ளை வந்த உடனே எல்லாரும் பேரன்னு சொல்லிட்டு போயிடுவாவ. நகை அதுக்கப்புறம் கொடுத்துருவா, எல்லாம் சரியா இருக்கும். என்ன காமாட்சிக்கோ, இல்ல கரெக்டா சொல்ல மாதிரி சொல்றிய? என்ன உங்களுக்கு இப்படிதான் நடந்தோ? இல்ல வெக்கப்பட வைக்காதுங்க. பாருங்க. இக்கோ உங்களுக்கு என்னாச்சுக்கோ? என்ன அடிச்சு விட்டாம்ட. எதுக்கு அடிச்சா? நான் எப்படிட்ட அது சொல்லுவேன். அவ அடிச்சத. எக்கோ ஆளாதுங்கக்கோ, எங்களுக்கு கஷ்டமா இருக்குக்கோ, ஆளாதுங்க, இங்க வந்து உட்காருங்கக்கோ. சோதனை மேல் சோதனை போதுபடா சாமி. நீ சொல்லிட்ட எதுக்கிட்ட அடிச்சான்? எக்கோ நான் காலையில முழிச்ச உடனே போன் எடுத்து பார்த்தேங்கோ. அப்புறம் என்னடாச்சு, நெட்டு காடாத்து சுத்திட்டே இருந்துக்கோ. அதனால அவன் போனை எடுத்து யூடியூப் பார்த்தேன். இதுக்காட்டு அடிச்சான்? இல்லக்கோ. வேற எதுக்கு? அவனுக்கு ஏதோ கால் வந்துக்கோ, ஏதோ இம்பார்ட்டன்ட் கால்னு சொன்னான். அதை நான் கொடுக்காம பப்பு ஃபன்கோஸ்
சேனல்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குக்கோ நாங்களும் சண்டாளிப்பவே சும்மா எதுக்குள்ள அடிச்சுட்டான்னு நினைச்சோம். உனக்கு இது தேவைதான்ட்ட. இம்பார்ட்டன்ட் கால் ஆபீஸ்ல இருந்து எங்கேயாவது கால் வரும், நீ அதை கொடுக்காம சேனல்ல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்கா. எக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றிய. எக்கோ எட்டி உதச்சுருவேன் பார்த்துக்கிடுங்க. காலுக்கு கிட்ட கரெக்டா இருக்கிய. சரியான மண்டைக்குள்ள உள்ளாத ஆளாளா இருக்கிய நீங்க. சும்மா இருங்கட்டு நீங்க. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அந்த வீடியோ எல்லாம் பார்த்தாதான்ட்ட எனக்கு நாளே நல்லா ஓடும். ஐயோ ஐயோ. சரிக்கோ, இன்னைக்குள்ள கதையெல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கு இன்னைக்கு வாங்கதையை நினைச்சாதான்ட்டு சிரிப்பா இருக்கு. சும்மா இருங்கக்கோ. என்ன காதுல கம்மலு செயின்லாம் பலமா இருக்கு. அவளுக்கு என்ன கவலை? அவ புருஷனும் வெளிநாட்டுல தானே இருந்தான். காதுல கம்மலு செயின் எல்லாம் போட்டுட்டு ஆடதான் செய்வா. ஏக்கோ இப்படி சொல்லாதீங்கக்கோ. எனக்கு இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு போட தரடா எனக்கு. வேற தேவையில்லாம நீங்க வாய் பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லா தப்பையும் உங்க மேல வச்சுட்டு. ஏக்கோ ஒரு பிள்ளை ஓடி போயிட்டாம்ல ஊர்ல. அப்படியா? ஆமா ஆமா, ஒருத்தி ஓடி போயிட்டானா. அழகா இருப்பானா, ஒரு குழுவையும் கூட ஓடி போயிருக்கானா. பாவம் அந்த பிள்ளை. இனி என்ன நிலைமைக்கு ஆளாக போதும். வேணும் தனக்கு பேர் பால்வா ஆட்டிட்டு அனுபவிக்கட்டும். சின்ன பிள்ளையில மண்டைக்குள்ள இல்லாம பண்ணிரும்ட்ட எல்லாம். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புத்தியே வரும், எதுக்கு நம்ம எப்படி பண்ணோன்னு. ஏங்கோ உங்களுக்கு இப்படியா நடந்து? சும்மா இருக்கிட்ட இன்னைக்கு என்னைய வச்சு ஓட்டிட்டு இருக்குதிய. உங்களை எனக்கு ஓட்ட முடியும். தூர போங்கிட்ட நான் பேருவேன். எக்கோ 6 ஆயிட்டோம். இல்ல நான் வரும்போதுலயே 5 மணி தான் ஆச்சு. சரி அப்ப கதை விடுங்கக்கோ. இடி ஸ்கூல்ல வேற ஏதோ பிரச்சனையா கேள்விப்பட்டேன். என்னதுக்கோ? கேமாவோட பிள்ளை இருக்கலாம். ஆமா, அந்த பிள்ளை வந்து ஸ்கூல்ல ஒருத்தங்கிட்ட அப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. உண்மையா? என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலக்கோ. இப்படி கேமாக்கா பிள்ளைய பத்தி சொல்றது தப்புக்கோ. உங்க பிள்ளை ஸ்கூல்ல ஒரு பையன் கூட அப்படி இப்படின்னு சொன்னாவக்கோ. லட்சுமி, உனக்கு மாப்பிள்ளை கரெக்ட். குத்து குத்து மட்டும் உன்னை அடிச்சு வீட்ல உட்கார வைக்கும்ட்ட. எதுக்கு இப்படி அடுத்த பிள்ளைய பத்தி ஒண்ணா தப்பு தப்பா சொல்ல? எக்கோ சாரிக்கோ, தெரியாம சொல்லிட்டேன். சாரி போரி, நீங்க வந்து சொல்லிட்டு இருக்காத. மனசுல ஒண்ணு இருக்கட்ட உனக்கு. எக்கோ விட்டுருங்கக்கோ, அந்த அக்கா தெரியாம சொல்லிட்டாவ, விட்டுருங்கக்கோ. நீங்க ஜாலரா அடிச்சிட்டு இருந்தா போயிருங்கட்ட. மண்ட அடிச்சிருவேன். எக்கோ பேருங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு போங்க. சரிட்டா, நான் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு வரேன். வராத, அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இருந்து செத்துரு. ஒட்டு பறக்கி, உனக்கு இது வேண்டாத வேலை. சரியா? எக்கோ அந்த அக்கா சொன்னவன கேட்டுட்டு தானக்கு இருந்தேன். ஏட்டா அந்த பிள்ளைய பத்தி உனக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமாக்கோ, ஏமானே தப்பு தானே. கேட்டுட்டு இருந்திருக்க கூடாதுக்கோ, மன்னிச்சிருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காளுவ. எவ்வளையும் நம்ப கூடாது. எக்கோ அப்படிலாம் சொல்லாதுங்கக்கோ. தொப்பலி கூட உண்மையா இருக்கு. ஆமாக்கோ, நீங்க பீடி சுத்துங்க. நாளைக்கு பீடி கடைக்கு போனோம். இல்லைன்னா அவன் நாய் மாதிரி கத்துவான். நீங்க சுத்துங்கக்கோ, நான் வீட்டுக்கு போறேன். நல்ல வேலையை பார்த்துட்டாச்சு. நான் வீட்டுக்கு போறேன். மன்னிச்சிருங்கக்கோ.